Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last class exercise 3.3 உள்ள 4th problemல இருக்கக்கூடிய செகண்ட் சப்டிஷன் பார்த்தோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.13 பார்க்கலாம் வாங்க. ரெடியூஸ் தி ரேஷனல் எக்ஸ்பிரஷன் டு தி லோயஸ்ட் ஃபார்ம் x minus 3 divided by x square minus 9. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய ரேஷனல் எக்ஸ்பிரஷனை லோயஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுங்க, அதாவது ரெடியூஸ் பண்ணுங்க, மினிமைஸ் பண்ணுங்க, குறைச்சி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுத்துக்கூடிய கிவன் ஃபார்ம் எக்ஸ்பிரஷனை, ரேஷனல் எக்ஸ்பிரஷனை கம்மியாக மாற்றி எழுதுங்க, ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கிவன் என்ன? x minus 3 divided by x square minus 9. இதான கொடுத்துருக்கக்கூடிய கிவன் எழுதியாச்சு. is equal to நியூமரேட்டரில் அப்படியே வச்சுக்க வேண்டியதான். x minus 3 divided by x square minus 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 9 3 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, x minus 3 divided by, இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? x square minus 3 ஸ்கொயர் பார்க்கறதுக்கு a square minus b square ஃபார்மேட்ல இருக்கா? a square minus b square ஃபார்மேட்னா எப்படி? அதோட ஃபார்முலா என்ன? a plus b into a minus b. அப்ப x square minus 3 ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? x plus 3 into x minus 3. அப்போ நியூமரேட்டர்ல உள்ள x minus 3யும் டினாமினேட்டர்ல உள்ள x minus 3யும் கேன்சல் ஆகி உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 by x plus 3. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? அதிலே செகண்ட் சப்டிஷன் பாருங்க, x square minus 16 divided by x square plus 8x plus 16. சரியா? இந்த ஃபார்மை நீங்கள் லோயஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுங்க, ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்ன? x square minus 16 divided by x square plus 8x plus 16 is equal to, இப்போ நியூமரேட்டரில் பாருங்க, x square minus 16 நான் 4 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 16 4 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அப்போ x square minus 4 ஸ்கொயர் வரும். டிவைடட் பை, இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாமா? என்ன வரும்? அதாவது மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 16 வரணுமா, ஆட் பண்ணால் 8 வரணும். 4 4s போட்டு பார்ப்போமா? 4 4s 16, 4 plus 4 8. அப்படின்னா என்ன கிடைக்கும்? x plus 4 into x plus 4. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும்? x square minus 4 ஸ்கொயருங்கிறது எனக்கு a square minus b square ஃபார்முலா மாதிரி இருக்கா? இப்போ a square minus b square ஃபார்முலா என்ன? a plus b into a minus b. அப்போ இந்த ஸ்டெப் எப்படி வரும்? x plus 4 into x minus 4 divided by x plus 4 into x plus 4. அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய x plus 4ம் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய x plus 4ம் கேன்சல் ஆகி நம்ம பேலன்ஸ் ஆன்சர் என்ன வரும்? x minus 4 divided by x plus 4. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.13 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.14 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.